பேண்ட் கூட போடாம இப்படி ஓடிக்கிட்டு இருக்க இவன் ஒரு போலீஸ்காரன். எங்க இவன் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான்? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் மறைஞ்சுக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா, ஊருக்குள்ள அடுத்தடுத்து மர்மமான முறையில 6 பேர் கொல்லப்படுறாங்க. அதை கண்டுபிடிக்க தான் பயப்புள்ள ஓடிக்கிட்டு இருக்கான்னு யோசிக்க வேணாம். பாவம், இத்த யாரோ கொண்டுட்டாங்க, அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கான். என்னது, செத்துட்டானா? அப்போ இவன் ஹீரோ இல்லையான்னு கேட்கலாம். கரெக்ட் தான், இவனுக்காக உதவி பண்ணக்கூடிய இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. கூட அந்த பேயான போலீஸ்காரனை கூட்டிக்கிட்டு இந்த படத்துல இருக்கக்கூடிய மிஸ்டீரியஸ் எல்லாத்தையுமே இவன் தான் சால்வ் பண்ண போறான். சரி வாங்க, என்னதான் கண்டுபிடிக்கிறாங்கன்னு படத்துக்குள்ள போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேரு விச்சு. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது டப் தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போற படத்துடைய பேரு டெட். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு புதுசா வந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லையும் டிங் அடிச்சுக்கோங்க. படத்துடைய ஓப்பனிங்ல ஒருத்தன் ஐயோமன்னு கண்ணு முழிக்க ஜெட்டியோட யாரோ அவனை படுக்க வச்சிருக்காங்க. அங்கிருந்து அவன் வேக வேகமா எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த படத்துடைய ஹீரோ காட்டுறாங்க. அவருடைய தொழில் என்னன்னா, யாராச்சும் இறந்து போனாங்கன்னா அவங்க வீட்டுடைய கதவை தட்டி, ஹாய், இறந்து போனவங்க கிட்ட நீங்க கடைசியா எதையாச்சும் சொல்லணும்னு விரும்புறீங்களா? அப்படின்னா அதுக்கு நான் உதவி பண்ணுவேன். அதுக்காக நீங்க எனக்கு பணம் கொடுக்கணும். அதை கேட்டு யாரெல்லாம் சரின்னு சொல்றாங்களோ அவங்க முன்னாடி ஒரு ஊசியை போட்டுக்கிறான். அந்த நொடி நிஜமாவே இறந்து போனவங்க அவன் கண்ணுக்கு தெரியுறாங்க. இவனும் அந்த வேலையை அங்கங்க செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு நாள் ஒரு பாட்டி வீட்டுக்கு போறான். அவங்களும் தன்னுடைய கணவர் இறந்து போயிட்டாரு, அவர்கிட்ட பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டவன் ஊசியை போட, அடே பெருசு, என்னடா இது கோலம், சாகும்போது ஒரு ஜெட்டிக்கிட்டி போட மாட்டேன், என்ன கருமண்டா இதுன்னு திட்டிக்கிட்டு அவங்க 2 பேரையும் பேச வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் போலீஸ்காரன் ஜன்னல் வழியா வந்து, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை அந்த தாத்தா பார்த்துட்டு, நீ போகக்கூடாது, அதுக்காக தான் பணம் வாங்கியிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த பாட்டியால அவரை பார்க்க முடியாது. இவன் தான் அவர் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் கேட்டு அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். இந்த போலீஸ்காரன் வேற தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான். அதனால அவன், ஏப்பா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இதோ வந்துடுறான்னு. என்ன நீ போலீஸ்னா பெரியாளா? ஆனா நீ செத்து போயிட்ட. சரி சொல்லு, என்ன உதவி வேணும்னு கேட்குறான். அதுக்கு அந்த போலீஸ்காரன், என்னை யாரோ கொண்டுட்டாங்க, அவங்கள நீ கண்டுபிடிக்கணும். ஊருக்குள்ள அடுத்தடுத்து மர்மமான முறையில 6 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. எப்படியும் நீ அதை கேள்விப்பட்டிருப்ப. அதே ஆளு தான் என்னையும் கொண்டுட்டான். நீ என்ன பண்ணு, எனக்காக அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டவன், ஆடா போடா, 6 பேரை கொண்டுட்டு 7ஆவதா உன்னை கொண்டு இருக்கானா? அவன் எவ்வளவு பெரிய கொலகாரன். என்ன போய் அவனை கண்டுபிடி இவனை கண்டுபிடிங்கிற? இதோ பாரு, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, நீ வேற ஆளை பாருன்னு நேரா உள்ள போய் இறந்து போன அந்த தாத்தாவுடைய ஆசையை நிறைவேற்றி அவருடைய ஆன்மாக்கு சாந்தி கொடுக்குறான். அங்கிருந்து அவன் மறுபடியும் வீட்டுக்கு போகலான்னு பார்க்கும்போது அந்த போலீஸ்காரன் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுக்கு இவன், நீ என்னன்னா பண்ணு, ஆனா 1 மணி நேரத்துல நீ மறைஞ்சு போயிடுவ. ஏன்னா போட்டிருக்க மருந்து 1 மணி நேரம் தான் வேலை செய்யும். அப்புறம் நான் பழையபடி ஆயிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த போலீஸ்காரன் மறைஞ்சு போறான். உண்மையாவே அவன் மறையல, இவன் கண்ணுக்கு மட்டும் தெரிய மாட்டேங்கிறான். அடே நில்லுடா, எனக்கு உதவி பண்ணுடா அப்படின்னு கத்திக்கிட்டே அவன் பின்னாடி ஓட, அவன் மறுபடியும் வீட்டுக்கு போகும்போது அவனை தேடி ஒரு ஃப்ரெண்டு வரான். வந்தவன் இவன் கிட்ட சில மாத்திரைகளை கொடுக்குறான். அது எல்லாமே போதைப் பொருள். அது மூலயமா தான் இவன் பேய்களை பார்க்கக்கூடிய சீரத்தை உருவாக்குறான். பர்ஃபெக்டா இருக்கு. அடுத்த ரவுண்டுக்கு தயாராகலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க வீட்டுக்குள்ள அவங்க அம்மா வராங்க. அவங்கள பார்த்தவன் பதறி போய், வா மம்மி, எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்குறான். இவங்களுக்கு கிட்டத்தட்ட $1.5 லட்சம் கிட்ட கடன் இருக்கு. வந்தவங்க அதை அவனுக்கு நினைவுபடுத்துறாங்க. அவங்க போன பிறகு பணத்துக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் அந்த போலீஸ்காரன் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. அது என்னன்னா, நீ மட்டும் எனக்காக அந்த கொலைக்காரனை கண்டுபிடிச்சா நான் இறந்த பிறகு வரக்கூடிய காப்பீட்டு தொகையை உனக்கு மொத்தமா கொடுக்குறேன். ஆஹா, அந்த போலீஸ்காரன் அப்படிதானே சொன்னா? ஓகே, பணம் சம்பாதிக்க வழி கிடைச்சிடுச்சுன்னு மறுபடியும் அந்த போலீஸ்காரனை சந்திக்கிறான். என்ன சந்திக்கிறது, ஊசியை போட்ட பிறகு அவன் அங்கதான் நின்றுகிட்டு இருக்கான். சரிப்பா, என்னாச்சு உனக்கு, உன்னை எப்படி கொண்டாங்கன்னு கேட்குறான். இதை இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் தன்னுடைய அப்பாவை பத்தி யோசிச்சு பார்க்கறான். சின்ன வயசா இருக்கும்போது அவனை ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாரு. அவன் வளரும் போது அவன் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம என்னுடைய அப்பாவால தான் இந்த சக்திகள் கிடைச்சது. அதை விடு, இப்போ உன்னுடைய வேலையை பார்க்கலன்னு அவனை கூட்டிக்கிட்டு கடைசியா உனக்கு என்ன ஞாபகத்தில் இருக்குன்னு கேட்குறான். அதுக்கு அந்த போலீஸ்காரன், நான் இங்க நின்றுக்கிட்டு என்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது யாரும் என்ன நோட்டை விட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்பவே புரிஞ்சு போச்சு அது அந்த கொலைக்காரன் தான். உனக்கு எப்படி தெரியும்? அது உள்ளுணர்வுப்பா. போலீஸ்காரங்களுக்கு அது கூடவே பிறந்தது. அதை நம்பி நானும் அவனை பின்தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கும் போது பேண்ட் மாட்டிக்கிச்சு. கடமையா பேண்டா? பேண்ட் முக்கியம் கிடையாது, கடமை தான் முக்கியம்னு அதை கழட்டி போட்டுட்டு மறுபடியும் ஓட ஆரம்பிச்சேன். அதே போல அவனும் எனக்கு பயந்துக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தான் பாரு. ஒரு கட்டத்துல அவன் டனலுக்குள்ள ஓடி போயிட்டான். அப்படி போகும்போது அவன் எதையோ கீழே போட்டான். நானும் அது என்னவா இருக்குன்னு பாக்குறதுக்குள்ள பின்னாடி வந்து என்ன போட்டு தள்ளிட்டான். கண்ணு முழிக்கும் போது கூட எனக்கு அது தெரியல. அங்கிருந்து ஓடி வந்து உதவி கேட்கும் போது யாருடைய கண்ணுக்கும் நான் தெரியலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். வீட்டுக்கு வந்து கதவை தட்டினா நான் தட்டின சத்தம் கூட என் தங்கச்சிக்கு கேட்கல. சரி புழுக்கமா இருக்குன்னு ஜாக்கெட்டை கழட்டினா அதுவும் மறுபடியும் என்கிட்டே இருக்கு. அப்போதான் நான் முழுமையா தெரிஞ்சுக்கிட்டேன், நான் செத்து போயிட்டேன்னு. இப்போ நாம என்ன பண்ண போறோம்? அந்த கொலைகாரன் எதையோ கீழே போட்டானே, அது என்னன்னு பார்க்க போறோம். இது வரைக்கும் பாரு, அதை எடுன்னு சொல்ல இவன் ஓடி போய் எடுக்கும்போது, ஆட பாவி, அது எவிடன்ஸ்ரா, கையை வச்சு எடுக்காத.
பக்கத்துல ஏதோ இருக்கு பார், அதை வச்சு எடு. ஆத்தாடி, இது டைப்பரு, இதை வச்சு எடுக்கணும். அடே மாங்கா, அதுலடா, அந்த கவரை வச்சு எடு. ஆடா பாவிங்களா, இது என்னுடைய போட்டோடா. அப்போ பிளான் பண்ணி தான் என்ன கொண்டு இருக்காண்டா. ஐயோ அப்படியாப்பா, அப்படின்னா இதை போலீஸ்கிட்ட சொல்லலாமான்னு கேட்குறான். விளங்குச்சு போ, நான் செத்து போயிட்டேன்னு தெரிஞ்சுக்கவே அவங்களுக்கு பல நாட்கள் ஆகும். நீ என்ன பண்ணு, நேரா என்னுடைய தங்கச்சிக்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லு. அவ ஒரு லாயர், அவ கட்டாயம் உனக்கு உதவி பண்ணுவா. வா, டைம் இல்லை, வீட்டுக்கு போகலான்னு கூட்டிகிட்டு போக, இவனை பார்த்தவ யாருடா நீ, உனக்கு என்ன வேணும்னு கேட்குறா. அதுக்கு இவன், எனக்கு உன்னுடைய அண்ணனை நல்லா தெரியும். அவன் உனக்கு தெரியுமா? சரி சொல்லு, அவன் எங்கே போனான்னு. அவனை காணவே காணோம். அதுவா, நான் சொல்லுவேன், நீ பயப்படக்கூடாது. உன்னுடைய அண்ணன் இறந்து போயிட்டான். அது மட்டும் இல்லாமல் அவன் இங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கான். செத்து போயிட்டானா? ஓய், நான் கதை கொடுக்குறியா? ஒன்று விட்டான்னு வச்சுக்கோயேன். அட நிஜமாவேமா? வேணும்னா உனக்கும் உன்னுடைய அண்ணனுக்கும் மட்டும் தெரிஞ்ச எதையாச்சும் சொல்கிறேன்னு அவன்கிட்ட கேட்டு கேட்டு அதை இவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. போதும்டா சாமி, போதும், என்னால் கேட்க முடியல, நான் நம்பிட்டேங்கிறா. இப்போ நான் என்ன பண்ணணும்? அவன் கடைசியாக இந்த கேஸை தான் விசாரணை பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனால் அந்த 6 பேருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு இவன் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. இவங்க எல்லாருக்கும் எதிர் வகையில் கனெக்ஷன் இருக்கும். என்னுடைய கெஸ் எதுன்னா அவங்க எல்லாரும் ஓரின சேர்க்கையை சேர்ந்தவங்க நினைக்கிறேன். மற்றபடி அவங்களுக்குள்ள வேற எந்த கனெக்ஷனும் இருக்கிறா போல தெரியலன்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோ போலீஸ்காரனை கூட்டிக்கிட்டு ஓரின சேர்க்கையாளர்கள் மட்டும் வரக்கூடிய ஒரு பாருக்குள்ளே போகிறாங்க. உள்ளே போய் யாரை பார்க்கணும், என்ன பேசணும்னு தெரியல. அப்போது ஹீரோ அந்த போலீஸ்காரனை பார்த்துட்டு, ஏண்டா உனக்கு ஏதோ உள்ளுணர்வு இருக்குன்னு சொன்ன, அதை வச்சு கண்டுபிடிக்க வேண்டியதுன்னு கேட்குறான். இதை கேட்ட போலீஸ்காரன் திரு முழிக்க, அப்போ ஹீரோ, நான் இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை சந்தித்தேன். எனக்கு அவளை ரொம்பவே பிடிச்சிருந்தது. நாங்கள் 2 பேரும் ஒன்றா பல டோப்புகள் அடித்தோம். ஒரு நாள் அவகிட்ட நான் காதலிக்கிறேன்னு சொல்லும்போது தான் எனக்கு தெரியும் அவள் ஒரு லெஸ்பியன்னு. அது மட்டும் இல்லாமல் அவள் கொடுத்த மாத்திரைகளால் தான் என்னால் இறந்து போன ஆண் மக்களை பார்க்க முடிஞ்சுது. அப்புறமா அவள் ஒரு லெஸ்பியன் ஆச்சா, அதனால அவளை விட்டு விலகி வந்துட்டேன். ஒரு ஐடியா, நாம் யாருக்கிட்டையாச்சும் கேட்டு பார்ப்போன்னு அந்த உருவத்தை பேப்பரில் வரைஞ்சிக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் ஹீரோவை பார்த்த ஒரு ஆள், அழகாக இருக்கட, நீ என் கூட வரியான்னு கேட்குறான். இவன் இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ்காரன் அந்த கொலைகாரனை பார்க்குறான். அடே வாடா, அவன் ஓடுறான்னு சொல்ல, நானா வரமாட்டேங்கிறேன், இந்த நாய் தான் என்ன விட மாட்டேங்குது அப்படின்னு அழுதுகிட்டு இருக்க. ஒரு வழியா அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு இவனை ஓடி வரான். எங்கடா, எங்க மயிறு, அவன் ஓடிட்டான். உன்னால தான்டா அவனை மிஸ் பண்ணிட்டோன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த கொலைகாரன் மறுபடியும் வரான். அவனை பார்த்த ஹீரோ, ஐயோ நான் இல்லைங்க, இவன் தான் சொல்லிக்கிட்டே பின்னாடி போக, பாவம் அவன் காலில் ஆணி குத்திக்கிச்சு. ஐயோ போறான்டா, புடிடா. ஏன்டா என்ன பார்த்தோமோ அப்படி கேட்குற? போடா போலீஸ்ன்னு சொல்லிக்கிட்டே மயங்கி போறான். போன கொலைகாரன் மறுபடியும் வந்து அவனை கொல்ல பார்க்குறான். அப்போதான் தெரியுது அந்த கொலைகாரன் யாருன்னா ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டு. அதனால அவனை விட்டுட்டு அங்கிருந்து போயிடுறா. இதை அந்த போலீஸ்காரன் பார்த்துட்டு அவளை பின்தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்தில் அவன் கண்ணுக்கு தெரியாம ஒளிஞ்சுக்கிறா. அந்த நேரம் அந்த போலீஸ்காரன் வழியில ஒரு ஆளை பார்க்குறான். அவனும் ஆல்ரெடி இறந்து போயிருக்கான். ஆனா அவன் பார்க்க ரொம்ப கோரமா இருக்கான். இதை அந்த போலீஸ்காரன் பார்த்துட்டு, அந்த செத்து போன 6 பேர்ல நீ ஒருத்தன் தானே கேட்கும்போது, அவன் பதிலுக்கு எதுவும் பேசாம நேரா வந்து அந்த போலீஸ்காரனுடைய கையை பிடிக்கிறான். இதனால போலீஸ்காரனுக்கு ஏதோ ஒரு வகையான பாதிப்பு உண்டாகுது. அப்போ கரெக்டா ஹீரோ ஓடி வந்து அந்த ஆவிக்கிட்ட அவனை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்காரனை காப்பாத்தி அங்கிருந்து கூட்டிகிட்டு ஓடுறான். அடே என்னடா அது, அவன் யார் தெரியுமா? இறந்து போன அந்த 6 பேர்ல ஒரு ஆளு. எனக்கு ஒரு டவுட்டு, அவன் மட்டும் பார்க்க ஏன் அவ்வளோ கோரமா இருக்கான்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோ, பழங்கள் தெரியுமா, அதுல ஒன்று அழுகி போச்சுன்னா அந்த அழுகி போன பகுதி பக்கத்தில் இருக்கக்கூடிய பழத்து மேலே பட்டா அந்த பழமும் கூட சேர்ந்து அழுகிடும். அது போல தான் இதுவும். அது உன்னை தொட்டுச்சில்ல, இதுக்கப்புறம் நீயும் கொஞ்சம் கொஞ்சமாக அழுக ஆரம்பிப்ப. அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அது தெரியாது, ஆனால் நீயும் அழுகிடுவ. அதுக்கு முன்னாடி நாம் அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கணும்னு ஓட, இவங்க வந்த இடத்துல ஹீரோடைய அம்மா நல்லா குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தவன் என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறான். அதுக்கு அவங்க, எனக்கு ஒரு அழகான பையன் வேணும், அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறியா? ஆத்தாக்கு அதிகமாக போயிடுச்சு போல இருக்கே. அதனால ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, மச்சான் கார் சாவி கொடுறா, இன்னைக்கு ஒரு நாள் நீ பைக்கில் போன்னு அவங்க அம்மாவை காரில் கூட்டிகிட்டு போகிறான். அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து படுக்க வைக்கிறான். போலீஸ்காரனும் கொலைகாரன் ஆம்பளை கிடையாது, அது ஒரு பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவங்க மறுபடியும் இன்வெஸ்டிகேஷனுக்காக அந்த போலீஸ்காரன் எங்கே கண்ணை முழிச்சானோ அந்த இடத்துல தேடி பார்க்க காரில் போய்கிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க போய்கிட்டு இருக்கும்போது குறுக்க யாரும் இடிக்கிறாங்க. உடனே பதறி போய், ஹலோ யார் அதுன்னு இறங்கி போனா அது அந்த போலீஸ்காரன். ஆட பாவி, என் உடம்புக்குள்ள என்னமோ இருக்குடா, அதை விடக்கூடாதுன்னு அந்த போலீஸ்காரன் அதை துரத்துக்கிட்டே ஓட, ஒரு கட்டத்தில் அது அவனை நேருக்கு நேராக பார்க்குது. அதை பார்த்த போலீஸ்காரன் பயந்து, யார் பாணின்னு கேட்கும்போது அது எகிரி தண்ணிக்குள்ளே குதிக்க அது உடலை விட்டு அதுக்குள்ளே இருந்தது வெளியே போகுது. பின்னாடியே ஹீரோ ஓடி வந்து, ஏன்பா நீங்கள் ட்விங்ஸா? நதே ட்விங்ஸாவா? அடே அது என்ன கருமனே தெரியல, என் உடம்புக்குள்ளே புகுந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. சரி
இங்க நின்று டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், என்னுடைய தங்கச்சியை பார்க்கலான்னு மறுபடியும் இவங்க அவளை தேடி வீட்டுக்கு போறாங்க. இவன் அந்த பப்பில் பார்த்த ஆள் கொடுத்த விசிட்டிங் கார்டு இறந்து போன 6 பேர்ல ஒரு ஆள் கிட்ட இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதே சமயம் கொலையாளியான ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டு அவனுக்கு மறுபடியும் கால் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா இவங்க ஹீரோவை வேற மாதிரி மாத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா விசிட்டிங் கார்டு கொடுத்த அந்த ஆளை தேடி போறான். அவரும் கண்ணா கேமராக்கு முன்னாடி வந்து நில்லு, நீ வேலைக்காக மாட்ட, வேற ஆளை பாருன்னு சொல்ல இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம சுவர் ஏறி குதிக்கிறாங்க. அங்க அவனை பார்த்த அந்த ஆளு, ஏன்டா அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உங்களை பார்க்க வந்தேன். என்ன பார்க்கவா? சரிவா, உன் தலையெழுத்துன்னு அந்த ஆளு கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்க போலீஸ்காரன் யாரையோ பார்த்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். அடே சமர், நீங்க தானே அந்த 6 பேர்ல ஒரு ஆளுன்னு கேட்குறான். அதுக்கு அவன் புரியாத மாதிரி எதையோ பேசிக்கிட்டு இருக்க. அவன் மட்டும் திரும்பி வரல. ஹீரோ கதி அதோ கதிதான். அடே சீக்கிரம் வாடா, இவன் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான்டா, எங்க போனான்னு தெரியலையேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். போலீஸ்காரன் அங்க போய் அந்த ஆன்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அங்க நிறைய ஆன்மக்கள் அவனை தேடி வந்துகிட்டு இருக்கு. இந்த முறை அவன் ஹீரோ பார்த்துட்டு அடே என்ன காப்பாத்துறான்னு கத்திக்கிட்டு இருக்கான். அதை கேட்டவன், நானா வரமாட்டேங்கிறேன், நீ பேய்கிட்ட மாட்டிக்கிட்ட போல, நான் இந்த நாய்கிட்ட மாட்டிக்கிட்டேன், எங்க போனாலும் நக்கிக்கிட்டே வரேன்டா, வாடா கிழட்டு பையலன்னு அவனை அடிச்சு அவன் குண்டு பல்பை உடைக்கிறான். அடுத்து போலீஸ்காரங்கிட்ட வந்து அவனை விட்டுடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே நேரம் இவன் கேர்ள் ஃப்ரெண்ட் அங்க வந்து அந்த வயசானவரை கொல்ல பாக்குறா. அப்போ இவனை பார்த்துட்டு, என்ன இவன் காத்துல படம் வரைஞ்சுக்கிட்டு இருக்கான், அடே யாருக்கிட்டடா பேசிக்கிட்டு இருக்கன்னு கேக்குறா. ஆனா அவன் அவளுக்கு பதில் சொல்ல முடியாத சூழல்ல இருக்க. அவளும் அதான் சான்ஸ்னு அங்கிருந்து ஓடிப்பறா. இத அந்த போலீஸ்காரன் பார்த்துட்டு, அடே சட்டி தலையா, மறுபடியும் சொல்றேன், அவதாண்டா கொலைகாரி. இதால 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் வந்துகிட்டு இருக்க. மருந்துடைய வீரியம் குறைஞ்சி அந்த போலீஸ்காரன் மறைஞ்சு போறான். மறுபடியும் இவன் ஊசியை போட்டுக்கிட்டு பார்த்தா அந்த போலீஸ்காரனை காணும். அதால இவன் நேரா அவன் தங்கச்சி கிட்ட வந்து அவகிட்ட உதவி கேட்கிறான். அப்போதான் அவன்கிட்ட ஒரு உண்மையை சொல்றா. என்னுடைய அண்ணன் இறந்து போனதை பத்தி கூட கவலைப்பட்டிருக்க மாட்டான். ஆனா முதல்ல கொல்லப்பட்ட அந்த பையனும் என்னுடைய அண்ணனும் காதலிச்சாங்க. அவனுக்காக தான் எங்க அண்ணன் இந்த கேஸை எடுத்துக்கிட்டான். இதனால அவன் அதை நிறுத்த மாட்டான்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோ, சரி நான் அவனை கண்டுபிடிக்கிறேன், இதை வச்சுக்கோ, இதை போட்டுக்கிட்டா 1 மணி நேரம் உன் கண்ணுக்கு பேய்கள் தெரிவாங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும், ஆனா போக போக பழகிடும்னு சொல்லிட்டு போக, இங்க அந்த போலீஸ்காரனை காட்டும் போது அவன் மறுபடியும் அதே ரோட்டுக்கு போய் முதல்ல கொல்லப்பட்ட தன்னுடைய காதலனை பார்க்கறான். இந்த முறை அவனை பார்த்து பயப்படாம அவன்கிட்ட பேச ஆரம்பிக்க, அதுக்கு அவன் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அங்கிருந்து போறான். இதுக்கிடையில ஹீரோடைய அம்மா அவனுக்கு கால் பண்ணி அவனை வர சொல்றாங்க. அதே போல போலீஸ்காரனும் தன்னுடைய தங்கச்சி தேடி வீட்டுக்கு வர, அங்க ஹீரோ கொடுத்துட்டு போன சீரத்தை பார்க்கும்போது அவன் நடந்த விஷயங்களை யோசிச்சு பார்க்கறான். உடனே தப்பு பண்ணிட்டேன், இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான் கத்திக்கிட்டே ஓடுறான். அதே போல அந்த கொலைகாரியும் அங்கதான் இருக்கா. அவ வந்து இவனை பிடிக்க அவங்க புதுசா ஒரு சீரத்தை உருவாக்கி அவன் உடம்புல போடுறாங்க. இத ஹீரோ பார்த்துட்டு, ஏமா அப்படி பண்ணுன்னு கேட்குறான். அதுக்கு அவங்க, எல்லாத்துக்கும் நீதான் காரணம் கண்ணா, உன்னுடைய அப்பா இறந்த பிறகு நம்பிக்கையே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருந்த எனக்கு மறுபடியும் அவரை பார்க்க முடியும்னு காமிச்ச. ஏற்கனவே நான் அவரை இழந்துட்டேன், மறுபடியும் அவரை இழக்க விரும்பல, அதனால மறுபடியும் அவரை கொண்டு வர பார்த்தேன். அதே போல உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வேற அம்மா கிடையாதா, அவங்களையும் மறுபடியும் கொண்டு வர முடியும்னு அவகிட்ட சொல்லி நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு மருந்தை உருவாக்கணும். அதை சோதிக்கத்தான் ஆண்களை பிடிச்சிட்டு வந்து அவங்க மூலயமா சோதனை பண்ணோம். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உன்னுடைய அப்பாவுடைய ஆன்மா அந்த உடலை விட்டு வெளியே போகுது. அதுக்கு ஒருவேளை DNA கூட காரணமா இருக்கலாம். நீ கூட பார்க்க உன்னுடைய அப்பா போலதான் இருக்க, அதனால என்ன பண்ணு, உன்னுடைய அப்பாக்காக உன்னை தியாகம் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள பார்த்தவன், ஒரு முக்கியமான விஷயம், எதுக்காக ஓரின சேர்க்கையாளர்களை மட்டும் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு கேட்குறான். ஓ அதுவா, எப்போ பார்த்தாலும் அவங்க தான் தனியாக இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் சுத்தமாக இருப்பாங்க. சரிப்பா நேரம் வந்துடுச்சு ஆரம்பிக்கலாமா சொல்லும்போது அவங்க அப்பா இவனை தேடி வந்துகிட்டு இருக்காரு. அந்த நேரம் இவன் ஃப்ரெண்டு வந்து கதவை தட்டி ஹீரோ கேட்குறான். இவங்களும் அவனை பேசி சமாளிச்சு மறுபடியும் உள்ள வரும்போது அவன் பின்னாடியே வந்து தோருக்கானுன்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோ டேய் ஓடிடுன்னு சொல்ல, அவனும் மச்சான் நீ ஃபர்ஸ்ட் ஓடுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். இதால கடுப்பான அவங்க அம்மா அவனை கம்பியால குத்தி கொன்னுடுறா. ஹீரோ தேடி பார்த்தா காணும், அவன் காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கான். பின்னாடி அவங்க அப்பா அவனை வெறி கொண்டு துரத்திக்கிட்டு இருக்க. அவன் அவரை பார்த்துட்டு, டேடி என்ன தெரியலையா, என்னை விட்டுடுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் போலீஸ்காரன் தங்கச்சி ஊசியை போட்டுக்கும் போது அவங்க அண்ணனை பாக்குறா. 2 பேரும் சேர்ந்து ஹீரோ காப்பாத்த வராங்க. அங்க அந்த பொண்ணையும் அவங்க அம்மாவையும் பார்த்தவங்க அவங்க கிட்ட சண்டைக்கு போக போலீஸ்காரன் ஹீரோ தேடி ஓடிக்கிட்டு இருக்கான். தன்னுடைய அப்பா கிட்ட மாட்டிக்கிட்ட அவனை பார்த்துட்டு இவன் நேரா ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டு, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நீ ஓடிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவனுடைய உடம்புல போட்ட சீரத்தால அவங்க வித்தியாசமா யோசிக்கிறாங்க. அங்கிருந்து ஹீரோ எழுந்து வர அவங்க அம்மா அந்த பொண்ணை பிடிச்சு வச்சிருக்காங்க. இந்த பக்கம் திரும்பினா அங்கேயும் ஹீரோ இருக்கான். அதை அவங்க பார்த்துட்டு ஒன்னும் புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க. அந்த கேப்ல இவன் அந்த ஊசியை பிடுங்கி அவங்க காலில் குத்துறா. உடனே ஹீரோ ஓடி வந்து அவங்கள தொடும்போது அவனும் அவங்க அம்மா போல மாறுறான்.
அப்போதான் அவங்களுக்கு புரியுது தன்னுடைய கணவர் ரொம்ப மோசமாகிட்டு இருக்காருன்னு. ஆனா இவங்க பேசக்கூடிய எதையும் அவரால் கேட்க முடியல. நேரா அவங்க கோவப்பட்டு தன்னுடைய பையனை தாக்க வரும்போது அவங்க மறுபடியும் மாறி அந்த நேரம் அந்த ஊசி அவங்க கழுத்துல குத்திக்குது. அவங்களும் ஆட பாவீங்களா, நான் என்னடா கேட்டேன், என்னுடைய கணவர் கூட வாழணும்னு ஆசைப்படுறது தப்பா அப்படின்னு அழுதுகிட்டே மயங்கி போக மறுபடியும் அவங்க அப்பா திரும்பி காட்டை நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்காரு. இங்க அந்த போலீஸ்காரன் தான் இன்னொரு ஹீரோ போல மாறி இருந்தான். இந்த கேஸை ஒரு வழியா கண்டுபிடிச்சதால அவனுக்கு நன்றி சொல்லி தன்னுடைய பணத்தை கொடுக்குறான். அதுக்கு ஹீரோ, பணம் எல்லாம் முக்கியம் இல்லப்பா, ஏன்னா இது என்னுடைய கேஸ் தான், நான் தான் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்ல ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல மறைஞ்சு போறான். அப்புறம் என்ன, இவர் அவன் தங்கச்சி கூட சுத்திக்கிட்டு இருக்க. அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.